ரெடி ஓகே. அனைவருக்கும் அன்பான வணக்கம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகளை தேடி இங்கே இந்த முல்லைத்தீவு மட்டுமல்லாமல் 8 மாவட்டத்திலேயும் கூடுதலாக 9 வருடம் கடந்த நிலையில் 10வது வருடம் ஆரம்பிக்கும். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுக்கான நீதியை தரும்படி கேட்டு போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். எத்தனையோ தாய்மார் தந்தைமார் இறந்தும் விட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகளை காணாத நிலையில் தேடி தேடி களைத்து இப்படியே அழுது ரோட்டாக அழுது திரிஞ்சு தங்களுடைய அலுவலகங்கள் ஒவ்வொன்றை அமைச்சு இதுக்குரிய ஆக்களில் சேர்ந்து அமைச்சு அதுகளில் இருந்து இப்படி அது சொல்ல முடியாத துன்பங்கள், அந்த துன்பங்கள் அவ்வளோத்தையும் அவர்கள் அனுபவித்த நிலையில் தங்களுடைய பிள்ளைகள் அல்ல உறவுகள் அவைகளை கொண்டு வந்து ஒப்படைக்க இல்லை அல்லது உங்களோட தெரியல அல்லது காட்டு இல்லை என்ற ஒரு நிலையில் இறந்து போனவர்கள் கூட ஈராங்க. இந்த நிலையில் இன்று இந்த 10வது ஆண்டு தொடக்கத்தோட 9வது ஆண்டு நிறைவோட இன்றும் இந்த போராட்டத்தை செய்கின்றார்கள். அந்த பட்டுவாகல் கோத்தபாய கடற்படை கேம்புக்கு முன்னால் இருந்து அப்படியே நடைபவன் ஞாபகத்தால் வந்து இந்த பாலம் அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம். இந்த தமிழ் பரப்புக்கு, தமிழ் தேசிய பரப்புக்கு ஒரு நினைவு சின்னம் என்பது எல்லோருக்கும் தெரியும். தங்களுடைய பிள்ளைகளை இந்த இடத்தில் தான் ஒப்படைத்தோம் என்ற ஒரு நினைவோடு அந்த ஒப்படைத்த இடம் வரை இந்த வயது போன நேரத்தில் கூட அவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு வருகிறார்கள். இது ஒன்றுக்கும் ஈவிரக்கம் இல்லாத நிலைமையில்தான் கடந்த கால அரசாங்கங்கள் நெடுக செய்து வந்தது. இந்த கால அரசாங்கம் என்ற போது இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக நானும் தெரிவு செய்யப்பட்டவுடனே எங்களோட கட்சி சார்பு கூடையும் சரி அல்லது தமிழ் தேசியத்தோடு பயணிக்கிற ஆக்களுடையும் சரி 2 தடவை ஜனாதிபதி செயலகத்திலையும் நாங்கள் ஜனாதிபதியை சந்திச்சிருந்தாங்க. பல தடவை பாராளுமன்றத்துக்கு அல்லது பாராளுமன்ற குழு அறைகளில் சந்திச்சினாங்க. அது வேறு. ஆனால் இந்த சந்தித்த நேரங்களில் இப்போ நாங்கள் தமிழ் தேசிய தரப்பால் எல்லாருமே கூடுதலாக எங்களுக்கான அரசியல் தீர்வு விடயங்களை முன்வைப்போம். மற்றது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரி விடயத்தை தான், அந்த விடயங்களை தான் தலைப்போம். அடுத்தது சிறையில் வாழ்கிற கைதிகள், அடுத்தது நிலப்பறிப்பு, எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுற விடயங்கள். இந்த 4 விடயங்களையும் மிக முக்கியமாக நாங்கள் அழுத்தங்களை கொடுத்து கொண்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு ஒரு பூர்வீக தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ வடக்கு கிழக்கு எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகம் இதில் என்று சொல்லி தான் இந்த விவரங்களை கதைச்சு கொண்டாடுறது உங்களுக்கும் தெரியும். அநேகமாக ஊடகங்களில் எல்லாம் பாருங்க. ஆனால் இப்போ பாருங்கோ, இதுக்கான ஒரு முடிவும் இல்லை. இதில் ஒரு வேதனையாக கிடக்கு என்னென்னா, உலக மகா நடிகர்கள் தான் இங்கே இருந்த அரசியல்வாதிகள், அதாவது இந்த இனவாத போக்கோட இருந்து எங்களுடைய மக்களுக்கு கொடுமைகளை இழைத்தவர்கள் உலக மகா நடிகர்கள் என்று சொல்லணும். அண்மையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, அது தெரியும். அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட ஆக்கள் எல்லாரும் எங்களுக்கு அழிவை தேடி தந்த ஆக்கள் தான், அது ஒரு பக்கம். ஆனாலும் ஒரு மனிதாபிமானவண்ட முறையில் சிறுவர்கள், குழந்தைகள், இப்படியானர்கள், பெண்கள் என்று சொல்லி ஒரு மனிதாபிமானம் உறவாக்குறது நசுக்கக்கூடாது, குரல் வழியை நெடிக்கக்கூடாது அல்லது அவர்களை அழிக்கக்கூடாதுன்றதில் மாற்றி கருத்துக்கிடம் இல்லை. எங்களை மனிதாபிமானம் நிறையவே தமிழ் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் குண்டு போட்டு எங்களை அழித்த மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச கோஷ்டியே சிறுவர்களை, குழந்தைகளை இப்படி என்று எண்ணிக்கை போட்டு அந்நிய நாடுகளுக்கு கதைக்குது. உங்களுக்கு பக்கத்து தானே நாங்கள் நாங்கள் உங்களுடைய இந்த நாடு ஆற்ற நாடு தமிழற்றி என்று தான் வரலாறுகள் சொல்லுது. அப்படி இருக்க வடக்கு கிழக்கு பூர்வீக தமிழர் தாயகம்ன்றது எங்களுடைய பெருந்தன்மை என்றுதான் எங்களுடைய மூத்தோர்கள் அல்லது முன்னோர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க எங்களை இப்படி பக்கத்தில் இருந்த எங்களை நீங்கள் அழிக்க ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் உலக மகா நடிகர்களாக நடிப்பு திறனை காட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வேதனை. ஆனால் இந்த அரசாங்கம் கூட இப்போ வந்தோடனே ஒரு மாறுதலாக எங்களுக்கு அதை செய்யும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் கதைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவர்களும் இன்னும் அதற்கான முடிவுகளை தெரியல. முடிவுகளை விரைவில் தந்து இந்த மக்களுக்கு இதை செய்யணும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களை ஒரு
அதாவது விரட்டி விடுற ஆக்களாகவோ உங்களுடைய அதாவது இலங்கை அரசாங்கத்தின் எல்லை பரப்புகளில் நாங்கள் பூர்வீக தமிழர்கள். அப்போ எங்களை இல்லாமல் நீங்கள் உங்களோட நாடு அல்லது சிங்களவருக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. சிங்களவர், தமிழர்கள், முஸ்லீம்கள் எல்லா மக்களுக்கும் உரியது இந்த நாடு என்றால் நாங்கள் உங்களோட பிரஜைகள். எங்களுக்கான நீதி நியாயத்தை நீங்கள் வழங்கத்தான் போடும். அதை தாமதிக்காமல் கூடிய கதியில் வந்து இந்த உறவுகளின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அது என்ன நீங்க அந்த வானத்தை போய் இதை எடுத்துட்டு சரியா? சரி, ஓகே. முள்ளிவாய்க்காலிலே இந்த வட்டுவாகல் மண்ணிலே தங்களுடைய உறவுகளை இராணுவத்திடம் சரணடைய செய்து காணாமல் போய் இன்று 17 ஆண்டுகளாக அந்த உறவுகளுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தெருவிலே நின்று தங்களுடைய உறவுகளுடைய விடுதலைக்காக அல்லது தங்களுடைய உறவுகளினுடைய நிலையை கேட்டு கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 17 ஆண்டுகளிலே பல்வேறு ஆட்சியாளர்கள் தென்னிலங்கையிலே மாறிவிட்டார்கள். பல்வேறு கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றன. ஆனால் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி கடந்த 17 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜெனீவாவிலே சர்வதேச சமூகம் கூடுகிறது, கலைகிறது, தீர்மானங்களை நிறைவேற்றுகிறது. ஆனால் இதுவரை வலிந்து காணாமலாக்கப்பட்ட அல்லது இலங்கை அரசாங்கத்திடம், இலங்கை இராணுவத்திடம் தங்களுடைய உறவுகளை கையளித்து விட்டு அவர்களுடைய நிலை தெரியாமல் இன்று 17 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுதிலும் எங்களுடைய உறவுகளுக்கு இத்தகைய நீதியும் இதுவரை வழங்கப்படவில்லை. அவர்கள் விடுதலை செய்யப்படவும் இல்லை. அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று கூட இந்த மாறி ஆட்சி பீடங்களிலே ஏறிய அரசுகள் சொல்லவில்லை. அண்மையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜேவிபி இந்த நாட்டினுடைய ஆட்சி பீடத்தை கைப்பற்றியது. அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே கூட காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு தாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல் பிரச்சாரத்திலே கூறியிருக்கின்ற பொழுதிலும் இன்று வரை அவர்கள் ஆட்சி பீடம் ஏறி சுமார் 1.5 ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையிலும் அவர்கள் இன்று வரை அவர்களுடைய விடுதலைக்காக இத்தகைய ஒரு பதிலையும் தருவதற்கு தயாராகவும் இல்லை. அவர்களுடைய விடுதலையை நோக்கி அல்லது அவர்களுக்கான நீதியை நோக்கி அவர்கள் ஒரு இஞ்சி கூட இதுவரை நகரவில்லை. நாங்கள் சர்வதேச சமூகத்திடம் தொடர்ச்சியாக நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை, அவர்களுடைய நிலையை கண்டறியுங்கள், எங்களுக்கு நீதியை வழங்குங்கள் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சர்வதேச சமூகமும் காதை பொத்திக் கொண்டிருக்கிறது, மனச்சாட்சியை மூடிவிட்டு இருக்கிறது. ஆனாலும் எத்தனை நாட்களானாலும் எத்தனை வருடங்களானாலும் எங்களுடைய உறவுகளுக்கான நீதியை கோரி நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம். இன்றைய போராட்டத்திலே, இந்த வட்டுவாகல் மண்ணிலே இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திலே ஏராளமான குழந்தைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய உறவுகளை தேடி. ஆகவே அடுத்த தலைமுறையும் எங்களுடைய உறவுகளுக்கான போராட்டத்தை தொடங்கிவிட்டது என்பதுதான் இந்த செய்தியாக இருக்கிறது. நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். இன்று ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் மோதிக்கொள்கின்ற யுத்தத்தில் ஈடுபடுகின்ற நிலைமையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி இந்த நாடுகள், இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருப்பதையே தெளிவாக காட்டுகிறது. நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், வரலாற்றிலிருந்து ஒன்றை பார்க்க வேண்டும். 2ஆம் உலக யுத்தத்தின் பின்னர் உலகத்தினுடைய வரைபடங்கள் மாறியது. உலகத்திலே பல புதிய நாடுகள் தோற்றம் பெற்றன. பல தேசங்களுடைய பல மக்கள் கூட்டத்தினுடைய சுயநிர்ணய உரிமைகள் இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தின் முடிவிலே அங்கீகரிக்கப்பட்டது. அதே போன்று இந்த நாடு இந்த உலகம் பூகோள அரசியலின் உச்சத்திலே இப்பொழுது இருந்து மோதிக்கொண்டிருக்கிறது. இந்த பூகோள அரசியல் யுத்தத்தின் அதன் ஊடாக ஒரு 3ஆம் உலக யுத்தம் நடைபெறுமாக இருந்தால் அல்லது அதற்கு பின்னரான களஜிதார்த்தங்களிலே பல தேசங்களுடைய சுயநிர்ணய உரிமைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது இந்து சமுத்திர பிராந்தியம் இந்த பூகோள அரசியலிலே மிகவும் முக்கியமான ஒரு பிராந்தியமாக மாறி இருக்கிறது. அண்மையிலே ஈரானுடைய போர்க்கப்பல்கள் இலங்கையை அண்மித்த பகுதிகளிலே தாக்கப்பட்டமையும், ஈரான் போர்மோஸ் கடற்பகுதியை மூடி இருப்பதும் இந்து சமுத்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த போரியல் ரீதியாக அதிகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய நீதிக்காக, எங்களுடைய இன அழிப்புக்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோமாக இருந்தால் இந்த
இந்த உலக ஒழுங்கிலே ஏற்பட போகின்ற புதிய உலக ஒழுங்கிலே எங்களுக்கான நீதியும் எங்களுக்கான உரிமைகளும் எங்களுடைய சுய உரிமைக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் என்ற வலுவான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் எத்தனை வருடம் சென்றாலும் எங்களுடைய உறவுகளுக்காக, எங்களுடைய நீதிக்காக, எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெளிவாக சொல்லிக் வணக்கம். எனது பெயர் சிவானந்தன் ஜெயதா. நான் வடக்கு கிழக்கு வயது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளர், வவுனியா மாவட்ட தலைவர். இன்றைய தினம் இந்த வட்டுவாகலின் பாலத்திலும் ஓமந்தை சாவடியில் வைத்து ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகளுக்காக தொடர்ச்சியாக அவர்கள் 3287 நாட்களை தொடர்ந்து 30 வருடங்கள் கடந்து தொடர்ச்சியாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்ற போது இன்றைய தினமானது 9 வருடத்தை முன்னிட்டு 10வது வருடமாக அவர்கள் தொடர்ச்சியான தொடர் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்ற போது இன்றைய தினம் மகளிர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. சர்வதேசம் மகளிர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்தினத்திலே நாம் பெண்களாகிய நாம் கௌரவிக்கப்பட வேண்டிய நாங்கள் இன்று இந்த வீதி ஓரத்திலே எமது உறவுகளுக்காக நீதி தேடி 10 வருடங்களுக்கு மேலாக நாம் இந்த வீதியிலே பலம் வந்து கொண்டிருக்கின்றோம். யுத்தம் முடிந்து 16 வருடமாக இருந்தாலும் நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த வெயிலிலும் மழையிலும் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது? நாங்கள் இன்றைக்கு சர்வதேசத்திலே எமது உறவுகளுக்கு நீதி வழங்குவார்கள் என்று நாம் சர்வதேசத்தை நோக்கி நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சர்வதேசமும் மௌனமாக இருக்கின்றது. ஏன் மௌனமாக இருக்கின்றது? இந்த சர்வதேச மகளிர் தினத்திலும் அவர்களிடம் கேட்கின்றோம், பெண் விடுதலை கிடைத்தால் மண் விடுதலை கிடைக்கும் என்பார்கள். அதே போன்று இந்த பெண்களாகிய நாம் இந்த வீதியோரத்தில் ஒரு அகிம்சை வழியிலே போராடி வருகின்றோம். நாம் இந்த ஆயுத போராட்டங்கள் 30 வருட காலமாக எமது உரிமைகளுக்காக போராடி அது மௌனிக்கப்பட்ட பின்பு நாம் எமது உறவுகளை தேடி இந்த போராட்டமானது 16 வருடங்களை கடந்திருக்கின்றது. எனவேதான் இந்த சர்வதேசத்திடம் நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். இந்த இலங்கை அரசானது எமது உறவுகளின் போராட்டங்களை நசுக்குவதற்காக புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகின்றது. அதில் இன்று வரை PTA நடைமுறையில் இருக்கின்றது. அந்த PTA சட்டத்தினூடாகவே அரச புலனாய்வு அச்சுறுத்தல்கள், தடை உத்தரவுகள், வழக்கு தாக்கல்கள், கைதுகள் இடம்பெற்று எமது போராட்டத்தை நசுக்குகின்ற அரசானது இப்போது அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு புதிய சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்காக இருக்கின்றார்கள். எனவேதான் எமது போராட்டங்களை நசுக்கி எமது உறவுகளை தேடாம இந்த நாட்டிலே தமது ஆட்சியை அதிகாரமாக கொள்வதற்காக இந்த அரசு திட்டமிட்ட செயற்பாடுகளை செயற்படுத்தி வருகின்றது. எனவே தமிழ் மக்களாகிய நாம் மிகவும் விழிப்புணர்வோடு செயற்பட வேண்டும். எனவேதான் அபிவிருத்தி என்ற போர்வையிலே எமது தமிழ் பிரதேச கரையோரங்களை கைப்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அது மக்களுக்கு மிகவும் திட்ட தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதிலும் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எனவேதான் இந்த சட்டவிரோதம் அரசு செய்கின்ற செயற்பாடுகளாக சட்டவிரோத புத்தக விகாரைகளை கட்டி எமது தமிழ் நிலங்களை அபகரிப்பதும், ராணுவ முகாம்களை நிறுவுவதும், சட்டவிரோதமான புத்தவிகாரைகளை அமைப்பதும், அபிவிருத்தி என்ற போர்வையிலே எமது இனப்படுகொலையின் நினைவு சின்னமாக இருக்கின்ற வட்டுவாகல் பாலத்தை கூடுகின்ற அபிவிருத்தி என்ற போர்வையிலே அந்த இடத்தை இல்லாமல் அழிப்பதற்கு, அந்த இனம் படுகொலையின் சின்னமே இல்லாமல் அழிப்பதற்கு அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நாம் கேட்கின்றோம், எமது உறவுகள் சாட்சியமாக இருக்கின்ற உறவுகள் 400க்கும் மேற்பட்ட தாய் தந்தையை இழந்தும் இன்று வயது முதிர்ந்த தாய்மார்கள் இந்த வீதியிலே இன்றும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். காலம் கடந்து அவர்கள் ஆனால் சலிக்காமல் தனது வீரத்தோடும் அவர்களது தளராத மனதோடும் பற்று உறுதியோடு தமது உறவுகளை தேடுவதற்காக அவர்கள் இந்த வீதியிலே இன்றும் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்கின்றோம், எமது உறவுகள் இறப்பதற்கு முன்பு, நாங்கள் சாட்சியமாக இருக்கின்ற நாங்களும் இறப்பதற்கு முன்பு எமக்கு சர்வதேசம் நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த என்ன நடந்தது? இந்த பச்சிளம் குழந்தைகள் இந்த வட்டுவாகலில் பார்க்கின்ற போது அந்த தாய் கூறியிருந்தா, அவன் மகள் மருமகன் 3 பேர குழந்தைகள். அந்த தாயின் மனநிலையை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அந்த தாய் தனது 5 பிள்ளைகளையும் ஒப்படைத்து விட்டு இன்றைக்கு எப்படி கண்ணீரோடு அவன் உயிரோடு வாழ்கின்றார் என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் அப்படி இருந்தால் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அன்று அந்த பச்சிளம் குழந்தை என்ன ஆயுதம் ஏந்தியதா? அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினீர்கள்? அவர்களை எங்கே கொண்டு போய் வைத்திருக்கின்றார்? உங்களுடைய வாக்குறுதியை நம்பித்தான் அவர்கள் ஒப்படைத்தார்கள். ஆனால் இன்று வரை
அந்த வாக்குறுதியை உங்களிடம் நம்பி ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான தீர்வையும் பெற்றுத்தராத நீங்கள் எப்படியான இந்த உறவுகளுக்கு நீதியை பெற்றுத் தருவீர்கள் என்ற இதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த சர்வதேசம் இந்த முறை நடக்கின்ற ஜெனீவா கூட்டத்தொடரிலாவது எமது உறவுகளுக்கு சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப ஐசிஜே என்ற சர்வதேச பரிந்துரைகள் மூலமாக எமது உறவுகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக கேட்டுக்கொள்கிறீர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் உணிக்கப்பட்டு கூனி குறுகி எந்த விதமான அடிப்படை வசதிகளும் ஒன்று இந்த பாலத்தில் நடந்து இங்கே வந்து எங்களோட உறவுகளை இந்த இடத்திலே ஒப்படைத்து அதன் பின் முள்ளிவாய்க்கால் ஒப்படைத்து ஓமந்தையில் ஒப்படைத்து இப்படியே சென்று கொண்டிருந்த நாங்கள் தொடர்ச்சியாக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்து கடந்த இன்று தொடர்ச்சியாக நாங்கள் அந்த போராட்டத்தை ஒரு குடிசை அமைத்து அதிலே இருந்து தொடர்ச்சியாக போராடினோம். இன்றைய தினம் 9 ஆண்டுகள் முடிந்து 10வது நாள் 10வது ஆண்டு நிறைவேற்றுகின்றது. இந்த 10வது ஆண்டிலே எங்களுக்கு நடந்த துன்பங்கள் புலனாய்த்துறையினாலும் அரசினாலும் அரசு கடுபிடிகளினாலும் எங்களுடைய இதற்கு முன்பிருந்த பகிர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவர் 2 முறை கொலை முயற்சியிலிருந்து தப்பியிருந்தார். அதே போன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துளைத்து பிள்ளைகளை காணாமலாக்கப்பட்டு தேடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அரசினாலே ஏற்படுத்தப்பட்டு அவற்றையெல்லாம் கடந்து 10வது ஆண்டிலே இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு இந்த இடத்திலே நிற்கின்றோம். நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை ஒருபோதும் நம்பவில்லை. OMB என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அந்த கொண்டு வந்தவர்களுக்கு எங்களுடைய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவு செய்து மிக தெளிவாக சாட்சியங்கள் உள்ள 5 பேரை அவர்களுக்கு கொடுத்தார்கள் விசாரிக்கும்படி. சிறிது காலத்தின் பின் நாங்கள் கொடுத்த அந்த ஆவணங்களை அவர்கள் தொலைத்து விட்டார்கள். அதன் பின் நாங்கள் எப்படி இவர்களை நம்புவது என்ற எண்ணம் எங்களுக்கு முழுமையாக ஏற்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் சர்வதேசத்தை நம்புகின்றோம். சர்வதேசம் எங்களுக்கு ஒரு தீர்வு தர வேண்டும். நாங்கள் அனைவரும் பயோதிபர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 400 பேரை இந்த போராட்டத்திலே நாங்கள் இழந்திருக்கின்றோம். வீதி வீதியாக இன்னும் 10 வருடம் இருக்க வேண்டியவர்கள் வீதி வீதியாக உணவின்றி அழுது நித்திரையின்றி இரவு கனா கண்டு பிள்ளைகளை எழும்பி இருந்து மற்றவர்களையும் எழுப்பி அழுது குளறி தங்களுடைய உடலை வருத்தி 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். தயவு செய்து நாங்கள் மிகவும் மனிதாபிமானாக சர்வதேசத்தை கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேச சமவாயங்களை கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேச அமைப்புகளை கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை கண்டிருந்து பாருங்கள். எங்களுக்கு நடந்த இனஅழிப்பை பாருங்கள். எனவே சர்வதேசம் எங்களை பார்த்து எங்களுக்கு தீர்வு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைய தினம் சர்வதேச மகளிர் தினம். ஆனால் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு இன்றைய தினம் உறவுகளை தேடுகின்ற துக்க தினம். எனவேதான் இன்றைய நாளை நாங்கள் தெரிவு செய்தோம். இன்றைய ஒரு நாள் தான் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் இறக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்வோம். நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே தீர்மானிக்க இருக்கின்றோம். எங்களுடைய உயிர் தான் வேண்டும் என்றால், எங்களுடைய தீர்வுக்கு எங்களுடைய உயிர்கள் வேண்டும் என்றால் நாங்கள் ஒவ்வொருவராக இந்த இடத்திலே இருந்து உயிர்விட தயாராக இருக்கின்றோம். சர்வதேசத்துக்கு நாங்கள் இந்த செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். நான் சிவபாதம் விளங்குவதை தெரிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்க யாழ் மாவட்டம். எனது பிள்ளைகள் இந்த வட்டுவாகலித்தான் இந்த பிள்ளைகள் சார் நடந்தவர்கள். இவ்வளவு பேரும் சார் நடந்தவர்கள். இன்றைக்குதான் எனக்கு தெரியுது, இந்த இடத்துல தான் என் பிள்ளைய சார் நடந்தாங்க. என் பிள்ளைகள் 16 வருஷமா போச்சு. எந்த பிள்ளைகளோட சேர்ந்த பிள்ளைகளுக்கு நீதியே இல்லை.
எங்களுக்கு நீதி எங்களுக்கு செல்லுங்க அரசாங்கம் எங்களுக்கு நீதி தர வேண்டாம். இவ்வளவு காலம் தந்த பரிசு காணும். ஒவ்வொரு ஜனாதிபதியும் வந்து எங்களுக்கு தந்த பரிசுகள் காணும். எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நீதி தரணும். சர்வதேசம் எங்களுக்கு நீதி தர வேண்டும். எங்க பிள்ளைகள் இந்த இடத்துல எந்த செல்வங்கள் இந்த இடத்துல தான் நடந்தது. எந்த பிள்ளைகளை இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். இதுல இருக்கிற பிள்ளைகளை ஆயுதம் ஏந்தினவையா, இதுல இருக்கிற குழந்தைகள் ஆயுதமா ஏந்தினவே இந்த பிள்ளைகளை எங்களை சித்திரவதை செய்து எங்க வச்சிருக்கிறாங்க எங்களோட பிள்ளைகளை வீடுறதுக்கு எந்த செல்வங்களை கண்ணில காணவழி இல்லாம இருக்கிறோம். நாங்க இவ்வளவு சின்ன பிள்ளைகள் 40க்கு மேற்பட்ட சின்ன பிள்ளைகள் என்னடா செய்யறீங்க? இந்த பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இவர்களை கொண்டு என்ன செய்யறீங்க? நீங்க உல்லாசமா நீங்க குகைக்குள்ள இருங்கோ, நீங்க ஏசிக்க இருங்கோ. எங்கட பிள்ளைகளை கொண்டே வருந்துறீங்களே, எங்கட பிள்ளைகளை இப்ப எங்கிட்ட வருகிறேன் அங்க 10 குண்டுகளை போட்டு இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை நுழைச்சு செஞ்சால புள்ளிகளை எல்லாம் இந்த மாதிரி ஐயோ நகமும் சதையும் எலும்புமாக தொங்க வச்சு இப்ப மனிதமாரப்படி இப்ப சொல்லுறாங்களே என்ன சொல்லுறாங்க? பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் எல்லாம் சாரர்கள் அநியாயமா கொல்லப்படுகிறார்கள். போரை நிறுத்தம் கொண்டு மகிந்தா சொல்லுறாரு. உனக்கு அப்படி அந்த சொல்ல வேண்டி வரும். நீ இதே சொல்லை 2009ஆம் ஆண்டு சொல்லி இருக்கலாமே. எங்களை இந்த சரங்களை சாக வைக்காம இவ்வளவு நாடெல்லாம் சேர்ந்து கொண்ட நீங்கள் தானே. அது நாங்கள் இப்போ கண்கொள்ள பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கட பிள்ளைகளை இப்படி கொல்லேங்க. எந்த நாடு வந்து தடுத்தது? இந்த இந்தியா கருணாநிதி வந்தாரா தடுத்தாரா? இப்ப என்னத்துக்கு எல்லாரும் அவைய பாதுகாக்க வலிக்கிறீங்க? எங்கட புள்ளிகளை சுடுகாடு ஆக்கி எங்கட நிலங்களை அபகரிச்சு எங்கட வயது மாணவர்களே 400க்கு மேற்பட்ட இறந்துட்டோம். இந்த புள்ளிகளை தேடி 400க்கு மேற்பட்ட இறந்துட்டோம். இன்னும் நாங்கள் இறக்க போற தருணத்தில் இருக்கிறோம். இந்த அம்மாக்கள் எல்லாம், இந்த வயது போற அம்மாக்கள் எல்லாம் அவர்கள் இந்த நிற்கதியா நிற்கின்றார்கள். இந்த ரோட்டில அழிய வைக்கிறீங்களே, உங்களோட மக்கள் அண்டா நீங்கள் இப்படி செய்வீங்களா? உங்களோட தென்னிலங்க மக்கள் அண்டா இவ்வளவு காலத்துக்கு நீங்கள் சிறையில வைப்பீங்களா, கொண்டு ஒளிச்சு வைப்பீங்களா? அதை முதல் சொல்ல வேணும். அவர்களை நீங்கள் இப்போ நடக்கின்ற பிரச்சனைக்கு பாதுகாக்க எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஐயோ எங்கட பிள்ளைகளை பாருங்க. எங்கட பிள்ளைகளை நாங்க இந்த காலம் பார்க்க போறோம். எங்கட பிள்ளைகள் இந்த ஆயுதம் ஏந்தின ஒரு 7 மாத குழந்தையும் ஆயுதமா ஏந்தினது. 10 வயது குழந்தை, 9 வயது குழந்தை ஆயுதம் ஏந்தினதா? எந்த ஆயுதத்தை எடுத்தீங்க பிள்ளைகள் இந்த கையில? எந்த ஆயுதத்தை எடுத்துறீங்க? அதை வெளிப்படையா காட்டுங்க. எந்த ஆயுதம் பண்ணு மன்னிப்புன்றது உலக நாடுகள்ல மன்னிப்பாக சரணடைகிறது. அதாவது மன்னிப்பு கொண்டே வச்சுட்டு கொண்டே சித்திரவதை செய்யறதும் ஒழிச்சு வைக்கிறதும் இல்லாம ஆக்குறதும் அல்ல. இவ்வளவு பேரை காணாமலே ஆக்கி விட்டீர்கள். லட்சமா கொத்து கொத்தா கொண்டு குவிச்சீர்கள். இத்தனை நாடுகளும் நீங்க போட்ட சாவந்தான் உங்களுக்கு கையோட கிடைக்குது. இந்த அரசாங்கம், இந்த சர்வதேசம் எங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு செய்து எங்கட பிள்ளைகளை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். இல்லைன்னு சொன்னால் அதே அரசாங்கங்கள் எங்களுக்கு நீங்க குண்டு போட்டவ எங்களை எல்லாரையும் வந்து கொல்லுங்க. பிரச்சனை இல்லை. இனிமேல் நாங்க உயிர் வாழ்றதுக்கு இல்ல. எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு தேவை. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. சரியா? ஓகே. என் பேர் சாதுர்ஜனா. நான் இப்போ கேம்பஸில் படித்து கொண்டிருக்கேன். ப்ரைவேட்டாக வேலை செஞ்சு தான் படித்து கொண்டிருக்கேன். ஸோ இவர் தான் எங்களோட அப்பா. 2009 யுத்தத்தில் அம்மா அப்பாவை
இந்த இலங்கை ராணுவத்திட்ட கையெழுத்து தான் அம்மா சொன்னவா. அதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளோ வருஷமா அப்பா எங்க கேள்விக்கு பதிலே இல்லை. எங்களுக்கு ஒன்றுமே வேணாம். சரி நீதி வேணாம். இவ்வளோ காலம் நாங்கள் அப்பா எல்லாம் வாழ்ந்துட்டு எங்களால் இனியும் வாழல. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு உங்கள்கிட்ட எந்த ஒரு நீதியுமோ நீங்கள் கிட்டடியில் கூட அப்பாவுக்கு இறப்பு சான்றிதழ் எடுக்க சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று வந்தது. ஸோ எங்களுக்கு சரியான ஒரு முடிவு இல்லாமல் நாங்கள் இந்த இறப்பு சான்றிதழ் எடுக்கணும். எங்களோட அம்மா எங்களோட அப்பாவை ராணுவத்திட்ட வந்து கையை ஒப்படைச்சவா. அதுக்கு பிறகு இவ்வளவு காலமா எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. ஆன்சருமே இல்லாத தராத ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாங்க எங்களோட அப்பாவுக்கு டெத் சர்டிபிகேட் எடுக்கணும். நாங்க எடுக்க மாட்டோம். எங்களோட அப்பா எங்கண்டு எங்களுக்கு சொல்லும் வரைக்கும் நாங்க எடுக்க மாட்டோம். இப்ப அனுரா வந்து புதுசா ரூல்ஸ் எல்லாம் போட்டு கண்ட்ரியோட டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவர்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். எங்கட அப்பா எங்கட அப்பா இவ்வளவு காலம் எங்கட அப்பா வருவான்ட்டு எங்க அம்மா நம்பிதான் இருக்கிறோம். நாங்களும் அதே நம்பிக்கையெல்லாம் இருக்கிறோம். எங்கட அப்பா இல்லையண்டா சரி ஓகே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க நாட்டில் இல்லாம எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்க சின்ன வயசுல இருந்தோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க நிறைய கடந்து வந்துட்டோம். இதுக்கு மேல எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விக்கான பதில் மட்டும்தான். என்டி அப்பா எங்க? எனக்கு என்டி அப்பா வேணும். இல்லையண்டா அவர் இல்லையண்டா அதுக்கான பதில் வேணும். அவர் எங்க என்ன செஞ்சீங்கன்ற பதில் எனக்கு வேணும். இல்லையண்டா இது நாங்க இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி இப்ப என்ன தங்கச்சி இருக்கிறா. நாங்க இந்த எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரைக்கும் நாங்க இதை கொஸ்டின் பண்ணிட்டே இருப்போம். இனி வர ஜெனரேஷனும் கொஸ்டின் பண்ணிட்டே தான் இருப்போம். எங்களுக்கான ஒரு ஆன்சர் இல்லாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.